எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை வந்து அன்கான்ஸ்டியூஷனாலிட்டி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ரெண்டாவது ராம் ஜென்மபூமி உடைய ஜட்மெண்ட்டாக இருக்கட்டும், மூணாவது அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 இருக்கட்டும். லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஏன் குறிப்பிடுறோம்னா, எப்பெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி கொஸ்டின் வருதோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஜட்மெண்ட்டுமே இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டசாமி ரிட்டையர்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் மட்டும் கிடையாது. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவும் நியூ ஆட்-ஆனும் ஆனதை நம்மளால் பார்க்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸு லைவ் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு காரணமும் சந்திரசூட் அவர்கள் இருந்த பெஞ்ச் இஷ்யூ பண்ண லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்னால தான். சுப்ரீம் கோர்ட் வந்து 357A ஆஃப் த சிஆர்பிசிக்கு கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி அந்த கைட்லைன்ஸ் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இந்த உரையாகப்பட்டது ஒரு சட்டமானவரும் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனில் வந்து நம்ம ஏன் இருக்கோம், இந்த ப்ரொஃபஷன் வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்பொழுது டெஃபினட்டாக ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட் அவர்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும். அவருடைய ஸ்பீச் ஆகப்பட்டது ஃபேர்வெல் ஸ்பீச் இல்லை, லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியுடைய என்பவர்மெண்ட் ஸ்பீச். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த டிஒய் சந்திரசூட் அவர்கள் ரிட்டையர் ஆயிருக்காரு. அவரோட பீரியடில் நிறைய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஜட்மெண்ட்ஸ் பற்றியும் அவரை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட் அவர்கள் நவம்பர் 10, 2024 அன்னைக்கு ரிட்டையர் ஆனார். அவர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவருடைய ஜட்மெண்ட்ஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அவருடைய சம் ஆஃப் த ஜட்மெண்ட்ஸு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் மட்டும் இல்லாமல் நேஷனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே அந்த ஜட்மெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய விதமாக அந்த ஜட்மெண்ட்ஸ் இருந்தது. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸு. அதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள் இணையதளத்தில், அதுக்கப்புறம் பேப்பர்ஸில் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சந்திரசூட் அவர்கள் அவருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 11 நவம்பர் 1959 பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய லா கிராஜுவேஷனை டெல்லி யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு சப்சிக்வெண்ட்டாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போய் அவர் வந்து அவருடைய லா படிப்பையும் படிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். 2000 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷம் பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து அவர் ஜட்ஜாக இருந்தார். 2013க்கு அப்புறம் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட்டாக நியமிக்கிறாங்க. 2013 2016 வரைக்கும் அலகாபாத் ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார். அதுக்கப்புறம் சந்திரசூட் அவர்கள் 2016 சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாக வராரு. 2016 கிட்டத்தட்ட 2024 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்த முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் எல்லா பெஞ்சிலையுமே சந்திரசூட் அவர்கள் இடம்பெற்றிருந்தார். அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். 2016 2024 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ண லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே சந்திரசூட் அவர்கள் பங்காற்றிருக்காரு. அதில் முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆகப்பட்டது எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை வந்து அன்கான்ஸ்டியூஷனாலிட்டி கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ரெண்டாவது ராம் ஜென்மபூமி உடைய ஜட்மெண்ட்டாக இருக்கட்டும், மூணாவது அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் எல்லாத்துலேயுமே சந்திரசூட் அவர்கள் முக்கிய பங்கு ஆற்றிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜட்மெண்ட்ஸ் ஆகப்பட்டது ஜென்ரலாக முக்கியமான 3 ஏரியாஸில் வந்து ஜட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஒன்று சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், ரெண்டாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக, மூணாவது டிசபிலிட்டி ரைட்ஸுக்காக ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் பல ஜட்மெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ER குமார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஜட்மெண்ட்டில் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது நவம்பர் 11, 2016 வந்த ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணப்படுது சுப்ரீம் கோர்ட்டில். இந்த ரிட் பெட்டிஷன் வந்து எதுக்காக ஃபைல் பண்ணப்படுதுன்னா, ரைட் டு ஷெல்டர், யாருக்காகனா ரைட் டு ஷெல்டர் டு ஹோம்லெஸ் பர்சன்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ். இந்த பெட்டிஷன் ரிட் பெட்டிஷன்ஸ் யார் ஃபைல் பண்ணுறாங்கன்னா, ரைட் டு ஷெல்டர் டு ஹோம்லெஸ் பர்சன்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ், எஸ்பெஷலாக வின்டர் சீசனில் வந்து
சஃபர் ஆகிறவங்க வந்து இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ பண்ணும்பொழுது சந்திரசூட் அவர்கள் அந்த பெஞ்சில் இருக்கார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன இஷ்யூ பண்ணாங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. அதில் என்ன இஷ்யூ பண்ணியிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம் ஃபார் ஷெல்டர்ஸ் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ் இஷ்யூட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து மானிட்டர் பண்ணணும். எதை மானிட்டர் பண்ணணும்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம், அதாவது ஸ்கீம் ஆஃப் ஷெல்டர்ஸ் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ் வந்து அந்த ஸ்கீமை வந்து மானிட்டர் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாரு. அதில் முக்கியமாக இந்த ஸ்கீம் ஆகப்பட்டது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே எங்கே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் பவர்ட்டி எலிவேஷன், அதை வந்து நேஷ்னல் அர்பன் லைவ்லிவுட் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது NULM. அந்த ஸ்கீமை சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் இதில் வந்து என்ன ஃபைண்டிங்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, த கோர்ட் ஃபவுண்ட் தட் டிஸ்பைட் த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸே இருந்தாலும் a clear mechanism through which they are dispersed, the conditions of urban shelters are extremely unsatisfactory state of affairs on the ground. The court appointed a committee headed by Justice Kailash Gambhir, retired judge High Court of Delhi, அதோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணி அதில் என்ன வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா, வெதர் ஷெல்டர் கம்ப்ளை வித் த ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னா, இந்த ரிட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வரும்பொழுது ஒரு சாதாரண மனிதர் ஃபைல் பண்ண ஒரு பெட்டிஷன், ரிட் பெட்டிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுக்காம சுப்ரீம் கோர்ட் அந்த கைட்லைன்ஸும் இஷ்யூ பண்ணி அதை சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணி ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜையும் அப்பாயிண்ட் பண்ணி அந்த ஸ்கீமை மானிட்டர் பண்ண வச்சது இஸ் ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதனால தான் ER Kumar அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டிசன்ஸ். இந்த பெஞ்சில் யார் இருந்தாங்கன்னா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா TS தாக்கூர் அவர்கள், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் L நாகேஸ்வர் ராவ் அவர்கள், அதுக்கப்புறம் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் DY சந்திரசூட் அப்போ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட். இந்த ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது பச்பன் பச்சோ ஆந்தோலன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது டிசம்பர் 14, 2016 அன்னைக்கு வந்தது இந்த ஜட்ஜ்மெண்ட். இதில் ஆர்டிகல் 32ல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்குலாம் தெரியும் ஆர்டிகல் 32 ஆகப்பட்டது சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது ரிட் பெட்டிஷன் அண்டர் ஆர்டிகல் 32 வந்து சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது வந்து பச்பன் பச்சாவோ ஆந்தோலன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, மேண்டமஸ் சீக் பண்ணி ஃபைல் பண்ணியிருந்தாங்க டு த யூனியன் ஆஃப் இந்தியா டு ஃபார்முலேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் அ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் சில்ட்ரன் ஆன் த இஷ்யூ ஆஃப் ட்ரக்ஸ், ஆல்கஹால் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ட் அமங் சில்ட்ரன். த சுப்ரீம் கோர்ட் என்ன டைரக்ட் பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் தட் தி கவர்மெண்ட் ஷால் கன்க்ளூட் த நேஷனல் சர்வே ஆன் ட்ரக் அப்யூஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன இதில் டைரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நேஷனல் சர்வே ஆன் ட்ரக் அப்யூஸ் வந்து 6 மாதத்துக்குள்ள அந்த சர்வே நடத்தி இட் ஷால் ஆல்சோ ஃபார்முலேட் அ நேஷனல், அதாவது கவர்மெண்ட் வந்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் வந்து ஃபார் சில்ட்ரன் to create a module containing appropriate curriculum for children of all ages to keep them away from drugs, alcohol, tobacco and also set up de-addiction centers. இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா ஜென்ரலாக கவர்மெண்ட் சர்வே அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அமர்வுலையும் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DY சந்திரசூட் அவர்கள் இருந்தார். அதில் வந்து கிளியராக என்ன சொன்னாருன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க நேஷனல் சர்வேவை வித்தின் 6 monthsக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், நேஷனல் சர்வே ஆன் ட்ரக் அப்யூஸ் வந்து வித்தின் 6 monthsல முடிக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் இஷ்யூ பண்ணுற பெஞ்சில் சந்திரசூட் அவர்கள் இருந்தார். அதுக்கப்புறம் மூணாவது இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசன்டட் பை செக்ரட்டரி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் K பாலு. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். இது டிசம்பர் 15, 2016 அன்னைக்கு வந்தது. இதில் என்ன இஷ்யூ ரைஸ் பண்ணாங்கன்னா, இந்த ரிட் பெட்டிஷனில் presence of liquor vends on national and state highways across the country which have claimed human lives and caused debility and injury. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேல நிறைய லிக்கர் ஷாப்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஹியூமன் லைஃப்ஸ்க்கும் அது தாண்டி இட் ஹஸ் காஸ்ட் டெபிலிட்டி அண்ட் இன்ஜுரி டு மெனி பீப்புளுங்கிறதுனால இட் வாஸ் ஸ்டேட்டட் ஆன் தட் போத் ஆன் அ பர்சனல் ஸ்கேல் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் அண்ட் லாஸ் ஆஃப் லைஃப்
as well as in the social context wherein reinstitution in the form of mandatory awards of compensation can never undo the trauma of loss and pain of suffering அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதனால இந்த பெட்டிஷனை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த பெட்டிஷனை ஹியரிங் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, there is no fundamental right under article 19(1)(g) to trade in liquor. ட்ரேடிங் இன் லிக்கர் ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணாங்க. ரூல் பண்ணது மட்டும் இல்லாமல் the கோர்ட் என்ன பாஸ் பண்ணாங்கன்னா, the சுப்ரீம் கோர்ட் பாஸ் டைரக்ஷன் இன்க்ளூடிங் தட் ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் shall cease and desist from granting licenses of the sale of liquor along national and state highways அப்படின்னு சொல்லி ரூலிங் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 2017 இது மேலே ரிவ்யூ பெட்டிஷனும் ஃபைல் பண்ணும்பொழுது there is no rational basis for not allowing the exemption for those judgment of the national highways which fall within the limits of municipal or local limits அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான். காரணம் என்னென்னா, எப்பெல்லாம் இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஏன் குறிப்பிடுறோன்னா, எப்பெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி கொஸ்டின் வருதோ எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே, அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ஆர்டிகல் 19(1)(g)க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. 4வது இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது தசீன் பூனாவாலா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்ஜ்மெண்ட்லையும் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் பெஞ்சில் அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ பண்ண பெஞ்சில் இருந்தார். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ஜூலை 17, 2018 வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, the Supreme Court held that, I quote the exact words, the Supreme Court held that, I quote the exact words, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, lynching is an affront to the rule of law and exalted value of the constitution. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, lynching is an affront to the rule of law and exalted value of the constitution. இதில் the court has issued guidelines including extensive preventive, remedial and punitive measures to combat mob lynching. அது மட்டும் இல்லாமல் court directed the states to prepare lynching and mob violence victim compensation scheme in line of section 357A of the CRPC within a month from the date of the judgment. இது எதுக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் 357A of the CRPCக்கு கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி அந்த கைட்லைன்ஸ் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, the state government shall designate a senior police officer not below the rank of the superintendent of police SP as a nodal officer who shall be assisted by one of the deputy superintendent of police DSP rank officers in taking measures to prevent incidents of mob violence and lynching. They must also constitute a special task force to procure intelligence report about people who are likely to commit such crimes or who are involved in spreading hate speeches, provocative statement and fake news அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எதுக்காக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி மாப் லிஞ்சிங் ஆக்டிவிட்டிக்கு சுப்ரீம் கோர்ட் சீரியஸாக எடுத்தது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் ப்ரோஆக்டிவாக நிறைய கைட்லைன்ஸும் இஷ்யூ பண்ணி மாப் லிஞ்சிங் எப்படி அவாய்ட் பண்ணணும், அந்த மாப் லிஞ்சிங் ஏன் வருது, ஹேட் ஸ்பீச்சஸ்னால வருது, அதையும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூலிங்கை கொண்டு வந்தது தான் தஸ்னீன் பூனாவாலா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுலேயும் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் அந்த பெஞ்சில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. 5வது இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, ஸ்வப்னில் திரிபாதி வெர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்ஜ்மெண்ட்லையுமே ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் அந்த பெஞ்சில் இன்வால்வ் ஆகிருந்தார். நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணாலும், நிறைய பெஞ்சஸில் சந்திரசூட் இருந்திருந்தாலும், இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ரொம்ப ஸ்பெஷல் ஜட்ஜ்மெண்ட். காரணம் என்னன்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆகப்பட்டது லைவ் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது செப்டம்பர் 26, 2018 இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன ஹெல்ட் பண்ணாங்கன்னா, ப்ரொசீடிங் ஷால் பி லைவ் ஸ்ட்ரீம்ட் இன் த லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் ஸ்வப்னில் திரிபாதி வெர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட். இதில் ரிலையன்ஸ் எதில் பிளேஸ் பண்ணாங்கன்னா, ஆர்டிகல் 19(1)(a), ஆர்டிகல் 19(1)(g), அது அந்த ஆர்டிகல்ஸ் மேலே ரிலையன்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து இட் ஆல்சோ ரெகக்னைஸ் நோ அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரைட் டு கேரி அவுட் ட்ரேட் ஆக்குபேஷன் ப்ரொஃபஷன் ரெஸ்பெக்டிவ்லி. அதையும் தாண்டி ஆர்டிகல் 21 படி ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் ரைட் ஆஃப் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸும் நிலைநிறுத்தப்பட்டது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸு லைவ் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு காரணமும் சந்திரசூட் அவர்கள் இருந்த பெஞ்ச் இஷ்யூ பண்ண லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்னால தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டசாமி ரிட்டையர்ட் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். இந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்லையும் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் அந்த பெஞ்சில் இருந்தார். இந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டில் என்ன அப்பீல் பண்ணாங்கன்னா, ரைட் டு ப்ரைவசி இன்க்ளூட்ஸ் ரீப்ரொடக்டிவ் அட்டானமி ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ரைட் டு ப்ரைவசி இன்க்ளூடிங் ரீப்ரொடக்டிவ் அட்டானமி ஜட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா held that right to privacy, I got the exact words, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, right to privacy is a fundamental right. Right to privacy is a fundamental right and it is protected under Article 21 of the Constitution of India. இதில் the Supreme Court வந்து also held right to privacy is a fundamental right and it is protected under Article 21 of the Constitution of India. அப்போ Chief Justice of India இந்த மெஜாரிட்டி ஜட்மெண்ட்டில் என்ன ஹெல்ட் பண்ணாருன்னா, privacy postulates the reservation of a private space for the individual described as the right to be let alone. அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். ரைட் டு ப்ரைவசி ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படின்னு அப்பீல் பண்ண ஜட்மெண்ட் தான் ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டசாமியோட ஜட்மெண்ட். அதில் முக்கியமாக வந்து எக்ஸாக்ட் கோட் ஆஃப் த ஜட்மெண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் கோட் ஆஃப் த ஜட்மெண்ட், ஆப்ரேஷனல் போர்ஷன் ஆஃப் த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவசி இன்க்ளூட்ஸ் அட் இட்ஸ் கோர் preservation of personal intimacies, the sanctity of family life, marriage, procreation, the home, sexual orientation. Privacy also connotes a right to be left alone அப்படிங்கிறத இந்த ஜட்மெண்ட்டில் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது it became a precedent for many fundamental judgments on reproductive rights. அதனால ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டசாமி ரிட்டையர்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் மட்டும் கிடையாது. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவும் நியூ ஆட்-ஆனும் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி அவருடைய ஜட்மெண்ட்ஸ்லேயே முக்கியமான ஜட்மெண்ட் ஆகப்பட்டது டிசபிலிட்டி ரைட்ஸ்க்காக வந்த ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் வந்து என்டையர் நேஷனில் எல்லாருமே வந்து இந்த ஜட்மெண்ட்டை வந்து லுக் அப் ஆன் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஜட்மெண்ட் வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்மெண்ட் வந்து இட் பேவ்ட் அ நியூ வே ஃபார் த டிசபிலிட்டி ரைட்ஸ். இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது விகாஸ் குமார் வெர்சஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது February 11, 2024 இந்த ஜட்மெண்ட் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச்லேயும் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட் அவர்கள் இருந்தார். அதில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா, ரைட் டு ரீசனபிள் அகாமடேஷன் ஆஸ் அ பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் பிரைவேட் பார்ட்டிஸ் டு ப்ரொவைட் அடிஷ்னல் சப்போர்ட் டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் டு ஃபெசிலிட்டேட் their full and effective participation in society through the constitutional guarantee of equality and non-discrimination. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸோ ரைட் டு ரீசனபிள் அகாமடேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஃபண்டமெண்டல் ரைட்குள்ளே கொண்டு வந்த ஜட்மெண்ட்டாகவும் இது பார்க்கப்படுது. அதை தாண்டி இதில் கேஸில் வந்து முக்கியமாக என்ன இந்த ஜட்மெண்ட்டை சொன்னாங்கன்னா, 50% disability in hearing impairment or visual impairment as a condition to be eligible for the post of judicial officer is no longer a binding precedent after the Rights of Persons with Disabilities Act 2016 was enforced. ஸோ அந்த கண்டிஷன் ஆகப்பட்டது இஸ் நாட் அ பைண்டிங் கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த ஜட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. அதனால் ஏன்னா ஒரு ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 வந்ததுனால அந்த ஆக்ட் தான் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் வில் ப்ரிவைல் ஓவர் தி கண்டிஷன் ஸ்டிப்புலேட்டட் அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் பண்ணாங்க இந்த பெஞ்சில். ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் November 10, 2024 அன்னைக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீச் கொடுத்துருந்தார். அந்த ஸ்பீச் ஆகப்பட்டது ஒரு சட்டமானவரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். காரணம் என்னென்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருடைய வாழ்க்கை பயணத்தை மட்டும் குறிப்பிடாமல்
அவருடைய வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்கிட்ட பல வேல்யூஸை பற்றி ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் அவருடைய அனுபவங்களையும் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய எம்பத்தியையும் கம்பேஷனையும் வெளிப்படுத்தின ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச்சாக அது இருந்தது. அது ரிட்டையர்மெண்ட் ஸ்பீச் கூட சொல்ல மாட்டேன், லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியை என்பவர் பண்ணுற ஒரு ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியை என்பவர் பண்ணும் பொழுது அவர் வந்து கடந்து வந்த பாதை, அவர் எடுத்த டெசிஷன்ஸ், அவரோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய சாராம்சம், அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதோட அவருடைய ஃபாதர், அவர் பேரும் வந்து சந்திரசூட் தான், ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. அவர் வந்து சொல்லிக் கொடுத்த வேல்யூஸு, எப்படி சந்திரசூட் அவர்கள் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்கள் கோர்ட் ரூம்ஸில் சீனியர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டாரு, எந்த மாதிரியான லெசன்ஸை கற்றுக்கிட்டாரு, எப்படிலாம் சில கேசஸ் ஹேண்டில் பண்ணார், அவருடைய டெசிஷன்ஸ் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து எப்படிலாம் வந்து முடிவுகள் எடுத்து இந்த உச்சத்தை அடைஞ்சார், அந்த உச்சத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டியூஷனலாக பல விஷயங்கள் எப்படி காமன் பீப்புளுக்கு செய்ய முடிஞ்சுது, சிட்டிசன்ஸ் எப்படி அவர் எம்பவர் பண்ணார், சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த மாதிரியான டெசிஷன் சிட்டிசனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிட்டிசன் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32 படி வரலாம், அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு எப்படி நீதி வழங்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், எல்லா கோர்ட்ஸோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது எப்படி பார்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு உரையை கொடுக்கும் பொழுது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இந்த உரையாகப்பட்டது ஒரு சட்டமானவரும் ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனில் வந்து நம்ம ஏன் இருக்கோம், இந்த ப்ரொஃபஷன் வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்பொழுது டெஃபினட்டாக ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட் அவர்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும். டெஃபினட்டாக நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் உங்கள் மொபைல்ஸ் வச்சுருப்பீங்க, இல்லை பல மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் இதை பற்றி கேட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இன்றைக்கி அவருடைய ஸ்பீச் ஆகப்பட்டது ஒரு என்பவரிங் ஸ்பீச்சாக இருந்தது லீகல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே. எஸ்பெஷலாக லா ப்ரொஃபஷன் வந்து வரணும், லா ப்ரொஃபஷனில் அச்சீவ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு சட்ட மாணவராக இருக்கீங்க, கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸை புரிஞ்சுக்கணும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய சாராம்சத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்களுடைய வீடியோஸை கண்டிப்பாக பார்க்கணும். அவருடைய ஸ்பீச் ஆகப்பட்டது ஃபேர்வெல் ஸ்பீச் இல்லை, லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியுடைய என்பவர்மெண்ட் ஸ்பீச். டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்பீச்சை பார்த்து டெஃபினட்டாக இன்ஸ்பயர் ஆவீங்க. ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் அவர்களுடைய பயணம் இந்த தேசத்துடைய பல டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பயன்பட்டது மட்டும் இல்லாமல் பல லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அவர் வந்து இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், 2வது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, 3வது டிசபிலிட்டி ரைட்ஸ்க்காக அவர் கொண்டு வந்த பல ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பிரசிடெண்ட்டாக இன்னைக்கு இந்தியாவில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அருமையான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.